புகழும் ஒருவன் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டு இரு. எப்படி ஒரு விளம்பர நோக்கமே இல்லாம இந்த விஷயத்தை நீங்க வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க? நிறைய பேருக்கு உதவி செய்யற விதை உங்களுக்கு எப்ப விழுந்தது? இப்போ அறக்கட்டளை அப்படின்னு சொன்னா நிறைய ஒரு சுற்று வட்டாரத்துல எல்லாத்துக்குமே ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் இருக்கு. கேமரா ரோலிங் ஆக்ஷன். வணக்கம். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானம் பெரிது. இது திருக்குறள். நம்ம திருவள்ளுவர் சார் சொன்னது. இது ஒருத்தருக்கு ஒரு உதவி தேவை அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா அதை தேடி போய் செய்யற ஒரு சின்ன உதவியா இருந்தா கூட மிகப்பெரிய விஷயமா அவரு குறிப்பிட்டிருக்காரு. ஒரு சின்ன விஷயத்துக்கே அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் சத்தமே இல்லாம ரொம்ப அமைதியா மிகப்பெரிய சாதனைகளா பண்ணிட்டு இருக்கிற ஒரு எளிய மனிதரை தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போறோம். அவர் வேற யாரும் இல்ல, மிஸ்டர் ரமேஷ் சார். வணக்கம் மிஸ்டர் ரமேஷ் சார். வந்து முகேஷ் அறக்கட்டளை அப்படின்னு ஒரு அறக்கட்டளை நிறுவனத்தை தொடங்கி பல நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காரு. அதை நான் சொல்றதை விட அவர் என்னென்ன செய்யறாரு அப்படின்றது உங்களுக்கு சொன்னா அது நமக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ரமேஷ் சார், உங்களை பத்தி சொல்லுங்க. என்னை பற்றின என் பையன் வந்து 2018 5ஆம் மாதம் இறந்தார். ஹார்ட் அட்டாக்கில் தான் இறந்துட்டார். அன்னைக்கு இதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு அறக்கட்டளையை தொடங்கி பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் பேரில் ஆர் முகேஷ் அறக்கட்டளை என்ற பேரில் தொடங்கி அன்னையிலேருந்து இன்னை வரலும் நிறைய ஏழைகளுக்கு உதவி பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல நாங்கள் தொடக்கிறது வந்து ஈஸியாக காணத்தூரில் வந்து ஒரு மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு ஒரு 10 பேருக்கு முதல்ல மருத்துவம், துணி, உடைகள் அப்படியே உணவு அப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தோம். தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இதை விரிவுபடுத்தி பண்ணணுன்றதுக்காக இப்போ எல்லா சென்னை முழுவதும் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் சேலம், திருவண்ணாமலை, கோயம்புத்தூர் இந்த 3 மாவட்டங்களும் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு ஆர் முகேஷ் அறக்கட்டளையின் சார்பாக நிறைய உதவிகள் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் அறக்கட்டளை முகேஷனுடைய நினைவு நாள் அன்றைக்கி 3 சக்கர வாகனம், அது இல்லாமல் ஏழைகளுக்கு வந்து புடவை, மருத்துவம், உணவு, மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு வந்து உணவு, மருத்துவம், இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்ருக்கோம். ஒரு சின்ன சந்தேகம். ஒரு மகனுடைய இறப்பு அப்படின்னு சொல்றது, ஒரு நம்ம தன்னுடைய குழந்தை ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு சின்ன வயசுல இறந்துட்டார் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு மனசு வலிக்கும், கவலைப்படுவோம், முடங்கிடுவோம். எப்படி நீங்க அதை தாண்டி வந்து நான் வந்து இதை வந்து ஒரு உதவி செய்யற விஷயமா நான் மாத்துறேன், எப்படி உங்களுக்கு மனசுல தோணுச்சு? இல்லை, எனக்கும் அந்த கஷ்டம் இருந்தது. ஒரு 6-8 மாதம் காலம் வந்து நான் அப்படிதான் இருந்தேன். இதை அப்படியே விட்டுடக்கூடாது. என் பையனுடைய இறந்ததை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. சரி, இதை உலகம் முழுக்க கொண்டு போன அவனுடைய நினைவா அப்படின்றதுக்காக தான் இந்த அறக்கட்டளையே ஆர் முகேஷ் அறக்கட்டளையே துவக்கணும். இதை தூக்கிட்டு எல்லாரும் விடுற மாதிரி அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால இதை வந்து நாடு முழுக்க கொண்டு போகணும் அப்படின்றதுனால தான் நாங்கள் இதை பெரிய லெவலில் இன்றைக்கி அறக்கட்டளையில் பயன்பெறாதவர்களே இருக்க முடியாது. கொரோனா காலங்களில் நாங்கள் 120 நாளும் தொடர்ந்து உணவு, அரிசி, காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவம் அப்படி 120 நாள் கொடுத்துட்டு இருந்தேன். ஆமாம், அதை மாதிரி தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். அதுக்கு எனக்கு ஒரு டாக்டர் பட்டம்லாம் கொடுத்தாங்க. 120 நாள் கொரோனா காலங்களில் வந்து தொடர்ந்து கொடுக்குறோம் அப்படின்றதுனால அதை என்னுடைய பையனுடைய புகழும் நாடு முழுக்க தெரியணுன்றதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கோம். இல்லை, இந்த விதை அவர் இறந்த உடனே நம்ம வந்து இதுக்காக நம்ம நிறைய பேருக்கு உதவி செய்கிற விதை உங்களுக்கு எப்போ விழுந்தது? நாங்கள் ஆக்சுவலாக வந்து என் பையன் இறக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு அறக்கட்டளையில் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடியே ஒரு அறக்கட்டளையில் இது பதிவு பண்ணாமல் பண்ணிட்டு இருந்தோம். என் பையன் இறந்த பிறகு இதை பதிவு பண்ணி நாடு முழுக்க கொண்டு போகணுன்றதுக்காக இதை பதிவு பண்ணி முறையாக கொண்டு போயிட்டுருக்கோம். நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த ஆண்டுலேருந்து இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கூட நோட்டு, புத்தகங்கள், இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கூட பண்ணியிருக்கோம். இந்த ஆண்டு 6ஆம் ஆண்டு நினைவு நாள் அப்போ கூட தையல் மிஷின் 5 நிறைய பண்ணியிருந்தோம். நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். நோட்டு புத்தகங்கள் தான் இந்த வாட்டி திருநங்கைகளுக்கும் இந்த வாட்டி அவங்களுக்கு தேவையான பொருட்களும் கொடுத்துருக்கோம். அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மேம்படுறதுக்கு அடுத்த முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்கிறீங்க, ஒரு அன்னதானம் செய்கிறீங்க, ஒரு பொருள் தானம் செய்கிறீங்க, ஒரு புடவை தானம் செய்கிறீங்க அப்படின்னு செய்யும்போது
அந்த செய்யும்போது அவங்க வாங்கும்போது உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய திருப்தி, மனநிறைவு எப்படி இருக்கு? ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இது ஒரு உதவியாகவே நினைக்காம, நாங்கள் ஏதோ ஒருத்தர் ஒரு அறக்கட்டளை இறந்ததுக்காக பண்ணுறோன்னு கிடையாது. நாங்கள் அதை ஒரு விழா மாதிரியே பண்ணியிருக்கோம். அது வாங்குறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், கொடுக்குற எங்களுக்கும் நிறைய மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ அறக்கட்டளை அப்படின்னு சொன்னா நிறைய ஒரு சுற்று வட்டாரத்துல எல்லாத்துக்குமே ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அறக்கட்டளை அப்படின்னு சொன்னா அவங்க வந்து நிறைய இடத்துல வந்து கேஷ் வாங்குறாங்க, அந்த அமௌண்ட்டை வாங்கி தான் அவங்க ரிப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து பாதி எடுத்துக்கிறாங்க, பாதி தான் செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் என்ன மாதிரி எளிய மக்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு. அதை பற்றின எங்களுக்கு ஒரு புரிதல் என்னவா இருக்கணும்? இது அப்படியெல்லாம் தவறாக தான் மக்கள் மனசில் அறக்கட்டளைலாம் தவறாக நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் உண்டு. நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் ஒரு ஆண்டு முழுக்க என்ன பண்ணியிருக்கோன்றத அந்த ஆண்டு இறுதியில் எங்கள் அறக்கட்டளையில் எங்கள் கூட இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதை நாங்கள் எழுதி கொடுக்குறோம். இவ்வளோ வருமானம் வந்திருக்கு, இவ்வளோ செலவு பண்ணியிருக்குன்னு. இது வரலாம் நாங்கள் யார்கிட்டையும் போயிட்டு ஒரு பெரிய தொகை கொடுங்க நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னது கிடையாது. அப்படி எங்களுடைய ஓன் தான். நாங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறோன்னா எங்கள் கூட இருக்கிறவங்க அத்தனை பேருடைய உழைப்பும் அந்த பிஸ்னஸில் இருக்கோம். அதில் ஒரு பர்டிகுலர் 20% எடுத்து நாங்கள் இந்த அறக்கட்டளைக்காக பண்ணிகிட்டு இருக்கோம். இதுவரையிலும் யாரும் எங்களுக்கு பெரிய லெவலில் பெரிய இதுவாக நாங்கள் யாருக்கிட்டையும் போய் வாங்கி பண்ணது கிடையாது. உங்களுடைய சொந்த வருமானம், இன்கம் வச்சு தான் நீங்க இதை பண்றீங்க. கொரோனா காலங்களில் நிறைய பேர் கொடுத்தாங்க, நிறைய பேர் பண்ணாங்கன்றதோட இப்போ ஒரு 10% கொடுக்குறாங்கன்னா 90% அது எங்களுடைய உழைப்பாக இருக்கும், எங்களுடைய பணமாக இருக்கும். நீங்க வெளியே யார்கிட்டயும் நீங்க போய் எதுவுமே இது வரைக்கும் கேட்டது கிடையாது இந்த விஷயத்துக்காக? இல்ல, இது வரலும் கிடையாது. இது வரலும் நாங்க பண்ணது எல்லாமே ஒரு 10% வந்திருந்தாலும் 90% எங்களுடைய சொந்த பணம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா உங்களால பயன்பெற்ற ஆளுகள்ல யாராவது ஒருத்தருடைய ஒரு சிறப்பான ஒரு ஏதாவது ஒரு பெருமைக்குரிய ஒரு வார்த்தைகள் அவங்க என்கரேஜ்மெண்ட் பண்ற மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய எங்களுக்கே வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க பேசி நாங்கள் பண்ண உதவியை அவங்க வாழ்நாளில் ஃபுல்லாக மறக்க முடியாத ஒரு வீடியோ பதிவு பண்ணி எங்களுக்கு அனுப்பி அந்த மாதிரி எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வீடியோ வந்துருக்கு பேசி அனுப்புனது. இது மாதிரி பேசி அனுப்பியிருக்காங்க, நாங்கள் இந்த உங்களால் இந்த பயன்பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பேசி அனுப்பின வீடியோவே இருக்குது. ஆனால் நாங்கள் அதை யூடியூப்லேயோ பொது சேனல்லையோ நாங்கள் போடுறதில்ல. ஏன்னா அவங்க சொல்லியிருந்ததுனா கூட அதை போடக்கூடாதுன்றதுனால நாங்கள் போடுறதில்ல. ஆனால் இப்போது உதவி பண்ணி கூட திருநங்கைகள்லாம் கூட எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து அதே மாதிரி இவங்களுக்கு நரிக்குறவர்களிடம் போயிட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உண்டான இதெல்லாம் கூட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ணோம். அந்த அவங்க மொத்த பேரும் சேர்ந்து கூட ஒரு வீடியோ பதிவு எங்களுக்கு போட்டாங்க. அது சமீபத்தில் நிறைய நியூஸ் சேனலில் கூட வந்துருக்கு அவங்க போட்டது. ஆனால் நாங்கள் அதை எந்த சேனல்லையும் போடல. அதுதான் அடுத்த கேள்வி உங்களை கேட்க போகிறேன். அதாவது ஒரு சின்ன உதவி, ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தா கூட ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு விளம்பர நோக்கமாக அவங்களே டெவலப் பண்ணிக்கிற சமயத்தில் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க, பெருமைப்படுத்திக்கிறாங்க. நீங்கள் இந்த வீடியோவே வந்து நான் லேஸில் கேட்டு நீங்கள் ஒத்துக்கல, இப்போ தான் நான் வந்து கேட்டதுக்கப்புறம் நீங்கள் சரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்க. எப்படி ஒரு விளம்பர நோக்கமே இல்லாமல் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க? இதுக்கு விளம்பரம் தேவையில்லை. எங்கள் அறக்கட்டளை பற்றி நாங்கள் பண்ணுற உதவி நாங்கள் கொடுக்கும்போது எடுக்கிற அந்த 4-5 ஃபோட்டோஸ் ஒரு வீடியோஸ் மட்டும் நாங்கள் அப்லோட் பண்ணோம்னா எங்களுடைய குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுக்காக போடுவோமே தவிர இப்போ இதை பயன்பெற்றவங்க எங்களுக்கு கொடுக்குற அந்த வீடியோவை நாங்கள் போடுறதில்ல, போட்டு அது விளம்பரம் தேடுறதில்லை. நாங்கள் பண்ணுறதை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுவோமே தவிர அடுத்தவங்க பயன்பெற்று அதை போடக்கூடிய வீடியோவாக இருந்தாலும் சரி, அவங்க பேசி அனுப்பக்கூடிய பதிவுகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் அதில் அப்லோட் பண்ணுறதில்லை. பண்ண வேணான்னு விட்டுருவோம். அது வேண்டாம், நம்மளுடைய இதே வந்து நம்மளுடைய சேவைகளாக மட்டுமே இருக்கட்டுமே அப்படின்றதுனால நாங்கள் விட்டுறது, அது போடுறது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ ஒரு சிறந்த மனிதர், இவ்வளோ எளிமையான மனிதர் இந்த அவருடைய 6வது அந்த ஆண்டு விழாக்கு வந்திருந்து நான் ரொம்ப பெருமைப்பட்டு தான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டு இந்த இன்டர்வியூ போட்டிருக்கேன். இவரை மாதிரி பெரிய அளவில் செய்யலைன்னா கூட ஒரு சின்ன அளவுலையாவது நம்மளால முடிஞ்ச உதவி இல்லை நம்ம 4 பேருக்கு செய்ய நம்மளும் முயற்சிப்போம் இல்லையா? ரொம்ப நன்றி ரமேஷ், உங்களை சந்திச்சது. யாராவது ஏதாவது உதவி வேணா நாங்க உங்களை கண்டிப்பா கொடுங்க. அவங்களுடைய எங்களுக்கு இப்போதைக்கு படிப்புக்கு மட்டும் உதவி பண்ண முடியாது, மற்றபடி வேற என்ன உதவி இருந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். திருநங்கையாக இருந்தாலும் சரி, இல்லை விடோவாக இருந்தாலும் சரி, இல்லை வாழ்நாள் அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் சரி, நாங்கள் எங்கள் ஆர்எம்கே அறக்கட்டளை அதுக்கு ரெடியாக இருக்கும். ஏன் படிப்புக்கு செய்யறது இல்லை? படிப்புக்கு வந்து இப்போ யாரும்
பணம் இல்லாமல் கொண்டு போய் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தேவையான உதவிகள் பண்ணனா பண்ணி கொடுப்போம். பணம் இல்லாத யாரும் போய் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்க மாட்டாங்க. அட்மிஷனே 2 லட்சம் 5 லட்சம் போது அவங்க அதுக்கு உண்டான தயாராகி தான் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அது வந்து பணம் கட்டுறோம்னா ஏதோ 1 மாதம் தள்ளி போகலாம், மறுபடியும் அவங்க கட்டு தான் போகிறாங்க. அப்போ நம்மளுக்கு வறுமை இருக்குன்னு சொன்னால் அவங்க எப்படியா இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்க்கணும். ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்து அவ்வளோ பெரிய அமௌண்ட் கட்டுறான்னா போது அவங்களுக்கு வறுமை கிடையாது. அதை பயன்படுத்த பார்க்குறாங்க. அந்த பயன்பாட்டை ஒரு இல்லாத பிள்ளைகளுக்கு போய் சேரட்டும், இல்லாத ஒரு மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவாகும், ஊனமுற்றோருக்கு ஒரு மிதிவண்டிய செலவாகும். அதனால் நாங்கள் அதை நிறுத்தி இது பண்ணுறோம். அது அவங்களுக்கு பாடப்புத்தகங்கள் வேணும்னா அதை முன்னாடி வாங்கி கொடுப்போம். யூனிஃபார்ம் வேணும், பாடப்புத்தகங்கள், ஷூ வேணும். எங்களுக்கு வேறு ஏதாவது இருக்குன்னா நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். ரொம்ப நன்றிங்க. சாருடைய அட்ரஸ், கான்டாக்ட் நம்பரை நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். என்ன உதவி, யார் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கா உதவி தேவைப்படணும் கூட நீங்கள் சாரை வந்து அணுகலாம். இம்மீடியட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், ஹெல்ப் கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. உங்களை சந்திச்சது ரொம்ப நன்றி ரமேஷ். வணக்கம். வணக்கம். வணக்கம்.